வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, உங்களோட செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வந்து ஒரு நியூ ஃபேக்ஷன உருவாக்கி ரன் பண்ணி போய்க்கிட்டு இருக்காரு. அந்த நியூ ஃபேக்ஷன்ல 3வது நபரா இவர் தான் இணைய போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு. அது இல்லாம உங்களோட பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து பேக்லாஷ்க்கு வந்து ரிட்டர்ன் வரப்போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்ப போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இப்ப வந்து மண்டே நைட் ராவ வந்து முழுக்க முழுக்க ரூல் பண்றது யார் அப்படின்னு கேட்டா, அது முழுக்க முழுக்க பால் ஹேமன், செத் ரோலன்ஸ், பிரான் பிரேக்கர் இவங்க 3 பேருமே தான் மண்டே நைட் ராவே வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மட்டுமே தான் த மெயின் ஈவென்ட் அப்படிங்கிறத WWE குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து த பிளட் லைன் அப்படிங்கிறது தான் WWE ரூல் பண்ணாங்க. அவங்களோட காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இப்போ வந்து மண்டே நைட் ராவ ரூல் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா, முழுக்க முழுக்க இவங்க மட்டுமே தான் ரூல் பண்றாங்க. இதுல வந்து 3வது நபர் வந்து அந்த செத் ரோலன்ஸோட அந்த நியூ நியூ அதாவது நியூ ஃபேக்ஷன்ல வந்து யார் இணைய போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம வந்து அந்த நியூ ஃபேக்ஷன்ல வந்து நம்முடைய சேமி செயின் வந்து இணைவார் அப்படிங்கிற மாரி அதிகமா எதிர்பார்த்தோம். ஆனாலும் நம்முடைய சேமி செயின் வந்து இணையல. சேமி செயினுக்கும் இந்த ஒரு ஃபேக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்ல. அது இல்லாம சேமி செயினுக்கு வந்து இந்த பிரான் பிரேக்கரா இருக்கட்டும், பால் ஹேமனா இருக்கட்டும், இவங்க யாரையுமே சேமி செயினுக்கு சுத்தமா புடிக்கல. அதனால நம்மளோட அந்த செத் ரோலன்ஸ், பால் ஹேமன், நம்மளுடைய பிரான் பிரேக்கர் இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்முடைய சேமி செயினுக்கு பாடம் கட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய சேமி செயின் வந்து இந்த ஃபேக்ஷன்ல வந்து இணைவாரான்னு கேட்டா, இணையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா மண்டே நைட் ராவே இவங்க தான் ரூல் பண்றாங்க. ஆனாலும் அதே மண்டே நைட் ரால வந்து நம்முடைய மெயின் ஈவென்ட் ஜே உசோ இருக்காரு. அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா இருக்காரு. ஆனா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா தான் இருக்கிறாரே தவிர, அவரு வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லாம தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவரு சாம்பியனா இருக்க அவரு வந்து ரூல் பண்ணுவாருன்னு பார்த்தா, இவங்க தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கதை அப்படின்னு தெரியல ஆனா. ஆனா இப்போ வந்து நம்முடைய அந்த நம்முடைய பாலியம்மனோட அந்த ஒரு ஃபேக்ஷன் இருக்குல்ல, பாலியம்மனுக்கு அதாவது செத்துரன்ஸோட அந்த ஒரு ஒரு ஃபேக்ஷன் அப்படிங்கிறத சொல்றத விட, பால்ஹேமனோட அந்த ஒரு ஃபேக்ஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா, நம்முடைய செத்துரன்ஸ் இருக்காருன்னா, நம்முடைய பால்ஹேமனுக்கு கீழ தான் நம்முடைய செத்துரன்ஸா இருக்காரு. செத்துரன்ஸ் கீழ வந்து நம்முடைய பிரான் பேக்கர். இவங்க 2 பேருமே செத்துரன்ஸும் சரி, பிரான் பேக்கரும் சரி, நம்முடைய முழுக்க முழுக்க நம்முடைய பால்ஹேமனோட காய் தான். அதனால நம்ம வந்து பால்ஹேமனோட ஃபேக்ஷனே சொல்லிக்கலாம். ஆனா, அந்த ஃபேக்ஷன்ல வந்து 3வது நபரா ஒருத்தர் இணைய போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு. அது மேபி யார் அப்படின்னு கேட்டா, சொன்னேன் அப்பன்னா சத்தியமா சொல்றேன், நீங்க நம்பவே மாட்டீங்க. அது யார் அப்படின்னு கேட்டா, உங்களோட சோலோ சிக்காவா. சோலோ சிக்காவ தான் இந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதாவது நான் வந்து இன்டர்நெட்ல சர்ச் பண்ணத வரைக்கும், அதாவது பிளட் லைன் 2.0 ஓட இருக்க மெம்பர் தான் வந்து இணைவாங்க அப்படிங்கிற மாரி அதிகமா அதில சொல்லப்படுது. அது மேபி இப்ப வந்து அந்த பிளட் லைன் 2.0 அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. அதில யார் யார் இருக்காங்கன்னா, யாருமே இல்ல. நம்முடைய டாமா லாங்கா இருந்தாரு. அவரு இன்ஜூரில போய்ட்டாரு. டாமா டாங்கா இருந்தாரு. அவரு இன்ஜூரில போய்ட்டாரு. இப்போ வந்து நம்முடைய ஜாக் ஆஃப் மட்டும் இருக்காருன்னா, ஜாக் ஆஃப் இருக்காருன்னா, அவரு வந்து சிங்கிள் டைட்டில வின் பண்ணி அவரு வந்து சாம்பியனா இருக்காரு. ஏன்னா, இப்ப நம்முடைய ஜாக் ஆஃப் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டா, "நீ இருக்க அப்படின்னு கேட்டா, உனக்கு தான் நான் தேவை சோலோ. அதாவது நீ வந்து எனக்கு தேவையே இல்ல. அதாவது நான் வந்து சிங்கிளாவே அந்த டைட்டில வின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் சிங்கிளாவே நான் இருந்துக்குவேன். என்னோட உதவி அப்படிங்கிறது சுத்தமா எனக்கு தேவையே இல்ல சோலோ." அப்படிங்கிற மாரி நம்முடைய ஜாக் ஆஃப் வந்து சொல்லிட்டாரு. அதாவது ஜாக் ஆஃப் நம்முடைய சோலோ சிக்காவுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கிறதையே நம்முடைய ஜாக் ஆஃப் சொல்லிட்டாரு. அதனால மேபி இப்ப இருக்கிறது யாருன்னு கேட்டா, முழுக்க முழுக்க நம்மளுடைய சோலோ சிக்கா மட்டும் தான் இருக்காரு. ஏன்னா சோலோ சிக்கா வந்து இந்த நியூ ஃபேக்ஷன்ல வந்து அதாவது பாலிகம்னுக்கு கீழ வந்து இந்த நியூ ஃபேக்ஷன்ல வந்து இருப்பாரு அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. ஆனா நான் சர்ச் பண்ண வரைக்கும் நம்முடைய சோலோ சிக்காவ தான் அந்த ஃபேக்ஷன் வந்து இணைய போறாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஆனாலும் அப்படி இணைய போறாரு அப்படின்னு கேட்டா, நம்முடைய சோலோ சிக்காவ இருக்கான்னா, சோலோ சிக்காவுக்கும் சரி, நம்முடைய செத்தோன்ஸுக்கும் சரி எந்த விதமான முன்னுரிமும் கிடையவே கிடையாது. அதே மாரி நம்முடைய பிரான் பேக்கர் இருக்காருன்னா, பிரான் பேக்கருக்கும் நம்முடைய சோலோ சிக்காவுக்கும் எந்த ஒரு முன் விரோதமும் கிடையாது. அதாவது இவங்களுக்கு யாருக்குமே நம்முடைய சோலோ கூட வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எந்த வித சண்டையோ, ஃபியூடோ அப்படிங்கிறது எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால மேபி வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து இந்த நியூ ஃபேக்ஷன்ல வந்து 3வது நபரா இணையறதுக்கான ஏதாவது சிக்கல்கள் இருக்கா? இல்ல இடைஞ்சல்கள் இருக்கா? அப்படின்னு கேட்டா, மேபி எதுவுமே கிடையாது. அதனால மேபி இப்போ போற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்ன்னு சொல்லலாம். அது இல்லாம ரூமர்ன்னு சொல்லிக்கலாம். அதிகமா சொல்றது ரூமர் தான். அதாவது நான் சர்ச் பண்ணத வச்சு நான் சொல்றேன் நண்பா. இதுதான் என்னன்னு நான் சொல்ல விரும்பல. அது இல்லாம நானும் அதிகமான சோர்ஸஸ் எல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனாலும் இதுல ஒரு ஃபேவரா அதாவது இந்த செத்ரோன்ஸுக்கு கீழ இருக்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து 3வது நபரா யார் இணைய போறாரு அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆஸ்டின் தெரி. அதுக்கப்புறம் நம்முடைய கார்முல ஹீஸ் வந்து இப்போ வந்து பாலிகமனோட வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்முடைய கார்முல ஹீஸ் வந்து நம்முடைய அலெக்ஸா பிளாக்கோட அந்த ஒரு ஃபியூடுல வந்து நெக்ஸ்ட் போறாரு. அதாவது நம்முடைய அலிஸ்டா பிளாக்கோட ஃபியூட் முடிஞ்சதுக்கப்புறம் கார்முல ஹீஸும் அலெக்ஸா பிளாக்கும் அந்த ஒரு ஃபியூட்ல போறாங்க. அதனால இந்த ஒரு ஃபியூட்ல வந்து மேபி அவர் வரமாட்டார். அதனால இப்போ போறது 2வதா யார பத்தி போகுது அப்படின்னு கேட்டா, இப்போ நம்முடைய சோலோ சிக்காவா. ஏன்னா சோலோ சிக்காவுக்கு வந்து இப்போ அதிகமா தேவைப்படுறது என்ன அப்படின்னு கேட்டா டைட்டில்.
ஏன்னா நம்முடைய ஜாக்கப் பாட் வந்து ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதாவது நான் வந்து டைட்டில்லாம் வின் பண்ணியிருக்கேன். நான் வந்து சிங்கிள் டைட்டில வின் பண்ணி நான் வந்து WWE யார் அப்படிங்கிறத நான் காமிச்சுட்டேன். ஆனாலும் நீ வந்து இருக்க அப்படின்னா இந்த வரைக்கும் WWEல இருந்து நீ எந்த விதத்துமே நீ சாதிக்கல, எந்த விதமே இல்ல. நீ வேஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ வந்து நம்முடைய சோலோ சிஸ்கோ அதிகமா தேவை என்ன அப்படிங்கிறத டைட்டில் தான். அந்த டைட்டில வின் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய அந்த ஒரு பாலிகமனுக்கு கீழ இருக்க அந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து நம்முடைய சோலோ சிஸ்கா வந்து இணையணும். ஏன்னா நம்முடைய சித்தோன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து என்னோட இணைஞ்சுக்கிட்ட சேமிஸ்டர் சொன்னப்ப, நீ வந்து என்னோட இணைஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறா, நீ வந்து எந்த பிராண்ட்ல வேணா இருந்துக்கோ. அதாவது ரா, ஸ்மாக்டவுன் எந்த பிராண்ட்ல வேணா இருந்துக்கோ. ஆனா நீ வந்து என்னோட ஆளா எனக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாரி நம்முடைய சத்தோன்ஸ் சொல்லியிருப்பாரு. அதனால அதையும் நம்முடைய சேமிஸ்டர் வந்து அக்செப்ட் பண்ணல. அதனால இப்போ வந்து நம்முடைய சோலோ இருக்காருன்னா, சோலோ வந்து ஸ்மாக்டவுன்ல இருக்காரு. நம்முடைய சத்தோன்ஸ் வந்து ஸ்மாக்டவுன்ல இருக்காங்க. அதாவது நம்முடைய சோலோ வந்து ஸ்மாக்டவுன்ல இருக்காரு. நம்முடைய சத்தோன்ஸ் வந்து ரால இருக்காருனால, நீ எந்த பிராண்ட் வேணுமா இருந்துக்கோ. ஆனா என்னோட சாம்பியனா எனக்கு ஒரு நல்லவனா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நீ இருந்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாருனால, இப்போ வந்து நம்முடைய சோலோவ வந்து நம்முடைய அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து சத்ரோன்ஸ் கூட வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா, மேபி அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே தான் இருக்கு. ஏன்னா இது இவரு கூட எந்தவித பிரச்சனையும் கிடையாதனால, மேபி நம்முடைய இந்த ஒரு ஃபேக்ஷனுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, பாலிகமோட அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, வளர்ந்து வர ரெஸ்லர வந்து வளர்த்து விடணுமா அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஃபேக்ஷனோட ஒரு முழு நோக்கம். இப்போ நம்முடைய சோலோ சிக்காவா இருக்காருன்னா, அவர் என்ன ஒரு மயிரும் புடுங்கல. WWEல வந்து எந்த ஒரு மயிரும் புடுங்கல. அவர் வந்து ஒரு டம்மியா தான் இருக்கிறதுனால, இப்போ இந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து அதாவது பாலிகமனுக்கு கீழ வந்து நம்முடைய சோலோ இருந்தாரு அப்படின்னு கேட்டா, மேபி அவரோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது மேபி அதிகமா நல்லாருக்கும். அது இல்லாம இந்த ஃபேக்ஷனோட முதல் அதாவது முன்னுரிமை என்ன அப்படின்னு கேட்டா, வளர்ந்து வர ரெஸ்லர் வந்து வளர்த்து விடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபேக்ஷனோட ஒரு முதன்மை. அதனால நம்முடைய சோலோ வந்து இதில இணைஞ்சாரு அப்படின்னா, அவரோட ஃபியூச்சருக்கு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். ஏன்னா, அதுக்கப்புறம் நம்முடைய நெக்ஸ்ட் ரோமன் ரெயின்ஸா கூட நம்முடைய சோலோ சிக்காவ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரோமன் ரெயின்ஸ் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ரோமனா வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கரா உருவாக்கிட்டாங்க WWE. நெக்ஸ்ட் ஜாக்கப் பாட் வேணா நம்முடைய சோலோ சிக்காவ வச்சுக்கலாம். அதனால மேபி நம்முடைய சோலோ சிக்கா வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து மேபி இணைஞ்சாரு அப்படின்னா, உண்மையிலுமே இது தரமா இருக்கும். ஏன்னா, எத்தன பேத்துக்கு வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து 3வது நபரா இணைஞ்சா எப்படி இருக்கும்? அத நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா? அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. பிராக் லெஸ்னர பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்ப இன்டர்நெட்ல பயங்கரமா போயிட்டுருக்கு. அதாவது பிராக் லெஸ்னர் வந்து திரும்பி WWE வரப்போறதுக்கான வாய்ப்புகள், பாசிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாரி உங்களோட பால் ஹேமன் வந்து இப்ப சொல்லியிருக்காரு. அதாவது பால் ஹேமன் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதாவது பிராக் லெஸ்னருக்கும் எனக்கும் சரி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு இதா இருக்கும். நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். அது இல்லாம எனக்கு வந்து பிராக் லெஸ்னர் கூட ஒர்க் பண்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுவும் நான் வந்து WWEல இருக்கிறப்ப பிராக் லெஸ்னருக்கு வந்து நான் அதிகமான விஷயத்த வந்து நான் ஃபேவர் பண்ணியிருக்கேன். அதேமாரி எனக்கும் அதிகமான விஷயத்த வந்து பிராக் லெஸ்னர் ஃபேவர் பண்ணியிருக்கான். ஆனாலும் பிராக் லெஸ்னர் வந்து ரெசல்மனியா 38ல வந்து ரோமன் ரெயின்ஸ்ட்ட வந்து அவனோட டைட்டில வந்து தோத்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னருக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு பிளான வந்து நான் போட்டு வச்சிருந்தேன். அதாவது நான் வந்து WWEயோட பேக் ஸ்டேஜ்ல வந்து நான் கிரியேட்டிவிட்டி டீம்ல வந்து நான் ஒரு ஹெட்டா இருந்தேன். அது இல்லாம ஸ்டோரி லைன்லயும் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஆளா நான் இருந்தேன். அதாவது ஸ்கிரிப்ட் எழுதுல வந்து நான் நம்பர் 1ஆவும் இருந்தேன். அதாவது அவருக்கு பிராக் லெஸ்னருக்கும் சரி, தனியான ஒரு ஸ்டோரிய வந்து நான் எழுதி வச்சிருந்தேன். அதாவது ஸ்டோரிய எழுதி வச்சிருந்து, அதாவது பிராக் லெஸ்னர் வந்து அதாவது அவர் டைட்டில ரோமன் ரெயின்ஸ்ட்ட தோத்ததுக்கு அப்புறம் 1 வீக் இல்ல 2 வீக்குக்கு அப்புறம் பிராக் லெஸ்னர் வந்து திரும்பி அகைன் வந்து சாம்பியன் ஆகுற மாரி ஒரு ஸ்டோரிய நான் போட்டு வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அதாவது திரும்பி வந்து 2 சாம்பியனுமே வந்து ரோமன் ரெயின்ஸ்ட்ட தான் இருக்கு. ஆனாலும் புது சாம்பியன வந்து கொண்டுட்டு வர்றப்ப, அந்த புது சாம்பியன வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் தான் வின் பண்ற மாரி அந்த ஒரு ஸ்டோரியில வந்து நம்முடைய பால் ஹேமன் வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாரு. அதாவது இப்ப ட வேர்ல்டு ஹெவி சாம்பியன வந்து WWE கொண்டுட்டு வந்தாங்கல்ல, அந்த அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் தான் வின் பண்ணாரு. அதாவது அந்த இடத்துல வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் தான் அந்த புது சாம்பியன வந்து கொண்டுட்டு வரப்ப, அந்த சாம்பியன வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் தான் அந்த சாம்பியன வந்து வின் பண்ணி ஒரு லாங் டைமா வந்து அந்த ஒரு சாம்பியன வந்து வச்சிருக்க மாரி அந்த ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து எழுதி வச்சிருந்தாரு. அதாவது முழுக்க முழுக்க நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்காகவே நம்முடைய பால் ஹேமன் வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்ட்ட போட்டு வச்சிருந்தாராம். அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து ட்ரிபிள் ஹெச் கிட்டயா இருக்கட்டும், இல்ல பேக் ஸ்டேஜ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாத்துட்டயுமே கன்சிடர் பண்றப்ப, சரி ஓகே இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது. இதையே வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, சொல்லி முடிச்சு தல சாஞ்சு தூங்கணும் அப்படிங்கிறப்போ வந்து, நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் ஒரு பொண்ணு கூட ஒரு தப்பான விரோதம் இருக்கு அப்படிங்கிற மாரி அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து அதாவது அந்த ஒரு ஸ்டோரி எழுதுனாங்கல்ல, அத அப்படியே WWE குழி பறிச்சு அந்த ஸ்கிரிப்ட்ட வச்சு மண்ண வச்சு மூடிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் திரும்பி இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் திரும்பி வருவாரா அப்படின்னு கேட்டா, வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்காம். அதாவது பால் ஹேமன் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னு கேட்டா, அதாவது இப்போ எல்லா பிரச்சனையுமே ஓரளவு முடிஞ்சுகிட்டு வருது. ஆனாலும் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் WWEக்கு வந்து வருவாரா? பிராக் லெஸ்னர் வருவாரா? அப்படின்னு கேட்டதுக்கு, இதுக்கு வந்து என்ட்ட ஆன்சர் கிடையாது. அதாவது
இதுக்கு வந்து ஆன்சர் வந்து முழுக்க முழுக்க யார்ட்ட இருக்கு அப்படின்னு கேட்டா, பிராக் லெஸ்னர் தான் இருக்கான். அதாவது பிராக் லெஸ்னர் மனசு வச்சாரு அப்படின்னு கேட்டா, திரும்பி கூட WWE வந்து ஃபைட் பண்ணலாம். இல்ல ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, பிராக் லெஸ்னர் வந்து வீட்ல கூட இருந்துக்கலாம். அப்படிங்கிற மாரி நம்மளுடைய பால் ஹேமன் வந்து சொல்லியிருக்காரு. அது மேபி எப்போ வர்றது, எப்படி வர்றாரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாதாம். ஆனா வர வேண்டிய நேரத்தில பிராக் லெஸ்னர் கண்டிப்பா வருவாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. வர்றதுங்கிறது அவரோட கையில தான் இருக்கு. வராம போறது அவரோட கையில தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனாலும் இப்போ போற ஒரு அப்டேட் என்னன்னா, பிராக் லெஸ்னர் வந்து அவர் மேல இருந்த அந்த செக்சுவலி அந்த கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு வருதாம். அதனால மேபி பிராக் லெஸ்னர் வந்து பேக் கிளாஸ்ல கூட மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. மேபி உங்களோட பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் பேக்லாஸ்க்கு வந்தா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அது இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். அதாவது இப்போ வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன வந்து உங்களுடைய மெயின் ஈவென்ட் ஜே உசோ வச்சிருக்காருல்ல. இந்த ஹெவிவெயிட் சாம்பியன வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து யாரு வின் பண்ணதுன்னு கேட்டா, உங்களுடைய செத் ரோலின்ஸ் தான். அந்த செத் ரோலின்ஸ் வின் பண்ற அந்த சாம்பியன ஃபர்ஸ்ட் டைமா யார் வின் பண்றதா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, உங்களுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் தான் வின் பண்றதா இருந்துச்சு. துரதிர்ஷ்டவசமா இந்த ஒரு சிக்கல்ல மாட்ட போய் தான் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து அவரோட லைஃப் அப்படிங்கிறது ஃபைலா போயிருச்சு. அது இல்லாம அவருக்கு போட்டு வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரிய நடைமுறைப்படுத்த முடியாம போயிருச்சு. அவர் சாம்பியன் வின் பண்ற அந்த ஒரு கனவும் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்க மனசுல வச்சுக்கங்க. உங்களோட பீஸ்ட் அண்ட் கன்னர் பிராக் லெஸ்னர் அகைன் WWE வந்தா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம WWE அப்கமிங் பேப்பரிவான பேக்லாஷ்க்கு வந்து ஷாக்கிங்லி உங்களோட பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா.